இந்த மாதிரியான ஒரு அழகான இன்டராக்டிவான டேஷ்போர்ட் நீங்க கிரியேட் பண்ணதுல ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த மாதிரியான எரர் பாப்பப் ஆகுதுன்னா எதனால் ஆகுது? என்ன தவறுகள் இங்க நடந்திருக்கும்? இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றத பத்தி எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோ பதிவுல நம்ம கவர் பண்ண போறோம். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண ஒரு சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல லிங்க்ல கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த மாதிரியான எரர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா OLEDB ஆர் ODBC எரர் வந்து எக்ஸெப்ஷன் ஃப்ரம் H ரிசல்ட்னு வந்ததுன்னா இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த எரர் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே டேட்டா டைப் மிஸ்மேட்ச். அப்படி உதாரணமா இப்ப டேட் ஃபார்மேட் நம்ம வரும். இங்க இருக்கக்கூடிய டேபிள் வியூக்கு போறோம். இந்த டேபிள் வியூல இங்க பார்த்தா தெரியும் இந்த ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், இந்த கஸ்டமர் நேம், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ உதாரணமா இந்த கஸ்டமர் நேம்னு வரும்போது எல்லாமே டெக்ஸ்ட்ல தான் இருக்கணும். ஆர்டர் ஐடின்னு வரும்போது நம்பர் அண்ட் காம்போ இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனிச்சா தெரியும். உதாரணமா இந்த ஆர்டர் டேட்ன்றத பாருங்க. டேட்ன்றது எப்பயுமே டேட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த குவான்டிட்டி, இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே அமௌண்ட் இல்ல நம்பர் ஃபார்மேட்ல வரணும். இது எல்லாமே கரெக்டா இருக்கா? டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து இந்த ஹெட்டர் இது கரெக்டா மேட்ச் ஆகுதான்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலயே ஆர்டர் டேட்ன்றது வந்து இன்கரெக்டா இருக்கு. இப்போ இந்த ஆர்டர் டேட்னுடைய ஃபார்மேட் நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? ஃபர்ஸ்ட் மெத்தடா இங்க இருக்கக்கூடிய ஹோம் டேப்ல கிளிக் ஆன் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இப்ப பவர் query எடிட்டர் பேஜுக்கு நம்ம வந்துருவோம். இதுல ஆர்டர்ஸ்ன்ற பர்ட்டிகுலர் டேபிள்ல ஒரு காலமா பார்க்கணும். எல்லா ஃபார்மேட்டும் கரெக்டா இருக்கான்னு. இப்ப இந்த பவர் query எடிட்டர் விண்டோ டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ண உடனே பவர் query எடிட்டர் விண்டோக்கு நம்மளுக்கு வந்துரும். இதுல இப்ப இருக்கக்கூடிய 2 டேபிள். இந்த ஆர்டர்ஸ்ன்ற பர்ட்டிகுலர் டேபிள்ல தான் நம்மளுடைய டேட்டா வந்து டேட்டா டைப் ஃபார்மேட் டைப் வந்து இன்கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். உதாரணமா இங்க இருக்கக்கூடிய கஸ்டமர் நேம் பாருங்க, கண்ட்ரி பாருங்க. இந்த கஸ்டமர் நேம்ன்றது தெரியும் நம்மளுக்கு டெக்ஸ்ட்ன்றது. அப்ப இங்க இருக்கக்கூடிய கார்னர்ல ஒரு காலமுக்கு பக்கத்துலயும் அது என்ன டேட்டா டைப் இண்டிகேட் பண்ணது நம்மளுக்கு தெரிய வரும். ஆர்டர் டேட்ன்றது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. which is not correct. ஏன்னா டேட்ன்றது டேட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இப்போ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்றதுன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஏபிசின்ற ஃபார்மேட் மேல கிளிக் பண்ணிட்டு இந்த டேட் அண்ட் டைமா இல்ல உங்களுக்கு டேட்டா இந்த 2 ஃபார்மேட்ல என்ன ஃபார்மேட் நீங்க வேணும். டைமோட வேணும்னா டைம் எடுத்துக்கலாம். இல்ல டேட் மாத்திரம் வேணும்னா டேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டேட் அண்ட் டைம் வேணும். ஸோ நான் இது மேல கிளிக் பண்ண உடனே என்னுடைய ஃபார்மேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். எனக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி கஸ்டமர் நேம் வந்து சேம் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கா? அண்ட் அதே மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய குவாண்டிட்டி பாருங்க. இந்த குவாண்டிட்டின்றது வந்து நம்மளுக்கு அமௌண்ட் ஃபார்மேட்ல வேணும். அப்படின்னா ஹோல் நம்பர்ல இருக்கலாம். ஸோ அப்ப இந்த ஏபிசிக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய 1 to 3 இந்த ஃபார்மேட் நான் மாத்தணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதுலயும் நான் ஃபார்மேட் சேஞ்ச் பண்றேன். அண்ட் இந்த டோட்டல் சேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மேட்டும் ஹோல் நம்பருக்கு நான் கொடுத்துறேன். இப்படிதான் பவர் பிஐல பவர் query எடிட்டர் விண்டோ பயன்படுத்தி உங்களுடைய டேட்டா ஃபார்மேட் நீங்க சேஞ்ச் பண்றது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். எனக்கு மறுபடியும் அந்த எரர் வருதா நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு எரரும் வரல. பர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு டேட்டா ரீஃப்ரெஷ் ஆயிட்டு நம்மளுடைய டேட்டா எல்லாமே அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு டேட் இல்ல வேற எந்த ஒரு ஃபார்மேட் எரர் வந்தாலும் அதை நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அளவு மறுபடியும் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்கிராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரியான எரர் ஹேண்ட்லிங் எல்லாம் எப்படி நம்ம பண்றதை பத்தி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வீடியோ நம்ம கவர் பண்ண போறோம். அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.